ஜனங்கள் ஒடுக்கப்படுவார்கள். ஜனங்கள் ஒடுக்கப்படுவார்கள். ஒருவருக்கொருவரும் அயலானுக்கு அயலானும் விரோதமாயிருப்பார்கள். வாலிபன் முதிர்வயதுள்ளவனுக்கும் கீழ்மகன் மேன்மகனுக்கும் இடும்பு செய்வான். எருசலேமிலும் யூத தேசத்திலும் நல்லாட்சி நடப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிற்று. தேசத்தில் நன்றாய் ஆட்சி புரியக்கூடியவர்கள் எல்லோரையும் கர்த்தர் அவர்களை விட்டு விலக்கி போடுகிறார். தேசத்தில் நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணியது போன்று யூத தேசம் அலைக்கழிக்கப்படுகிறது. தேசத்தில் பொல்லாத ஆவி வந்துவிட்டால் அங்கு சமாதானம் இருக்காது. சண்டைகளும் பொறாமைகளும் போட்டிகளும் இருக்கும். கர்த்தர் எருசலேமில் இருந்தும் யூதாவில் இருந்தும் சகலவிதமான ஆதரவுகளையும் நீக்கி போடுகிறார். இதனால் ஜனங்கள் ஒருவருக்கொருவரும் அயலானுக்கு அயலானும் விரோதமாயிருக்கிறார்கள். வாலிபன் முதிர்வயதுள்ளவனுக்கு இடும்பு செய்கிறான். கீழ்மகன் மேன்மகனுக்கு இடும்பு செய்கிறான். ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். தேசத்தின் பிரபுக்களும் நியாயாதிபதிகளும் தேசத்தின் நன்மைகளை விசாரிப்பதில்லை. ஜனங்களை ஒடுக்குகிறவர்களை தண்டிப்பதில்லை. ஜனங்களுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுப்பதும் இல்லை. தேசத்தில் உள்ள ஜனங்களை யாரும் சரியாக ஆளுகை செய்யவில்லை என்றால் ஜனங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் வளருவார்கள். சட்டத்திற்கோ நீதி நியாயத்திற்கோ கீழ்ப்படிய மாட்டார்கள். அடங்காதவர்களாக இருப்பார்கள். துணிகரமாய் தீங்கு செய்வார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வளருகிறவர்களை ஆளுகை செய்வது மிகவும் கடினமாயிருக்கும். இஸ்ரவேல் சந்ததியார் ஆளுகை செய்யப்பட முடியாத முரட்டாட்டமான சந்ததியார் ஆனார்கள்.